அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். சவுக்கு சங்கர், அதே நான் சவுக்கு சங்கர். நான் இதுக்கு முன்னாடி சவுக்கு தோப்புல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சவுக்கு தோப்புல வேலை செஞ்சவர் சவுக்கு சங்கர் அதுலேருந்து கூப்பிட்டு ஆரம்பிச்சு. ஓப்பனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? போட்டாண்டா. எந்த ஊரா? இந்த ஊர் தான். சவுக்கு சங்கர் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு கதை விடுறீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை கதை நீங்க விட்டுருப்பீங்க? சொல்லுங்க பக்ஸ். விடியா சும்மா சொல்லுங்க பக்ஸ். உனக்கு சொன்னா புரியாதியா? அதை விட புரியாது, சொல்லுங்க. சரி சொல்றேன். சவுக்கு சங்கர்னு சொல்றீங்க, சவுக்கு எதற்கு பயன்படுத்துவாங்கன்னு கேக்குறேன். சவுக்கு அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. அடிங்க. இது அடிக்கலன்னா என்னடா பண்ணுவ? அடிடா. அடிக்கல எது டாடா? அதான் அடிச்சிட்டலடா. அது அப்படா. இப்ப அடியா. டேய் அடியா. அதாவது அடிப்படியாத மாடு அல்ல குதிரை எதுவா இருந்தாலும் தனக்கு ஒத்துழைப்பு தரவில்லைன்னா அதை அடிச்சு அதை துன்புறுத்தி தன்னுடைய வேலையை முடிப்பதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சவுக்கு. கரெக்டா கட்டுவிட்டா வாரியத்தா. ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும். உங்க சௌகரியத்துக்கு சவுக்கு தூக்குறீங்க. இருக்கட்டுமே. உங்க தனிப்பட்ட சுய லாபத்துக்காக சவுக்கு தூக்குறீங்க. என் தனிப்பட்ட சுய லாபத்துக்காக என்ன சவுக்க தூக்கி என்ன செஞ்சுட்டேன்னு நீங்க சொல்லணும். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதானடா சொல்லிரவா. சொல்லுங்க. கள்ளக்குறிச்சியுடைய விஷயத்துல சவுக்கு சங்கர் பேசிய விஷயங்கள் எல்லாமே ஒரு தரப்புக்கு ஆதரவா செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன்? சாரி, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவன் ஒரு முட்டா பையன். அவன் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா? அதனாலதான் நீ பாஸ். 3 சம்பவம் நடக்குது. 14, 15 இந்த 2 நாட்களும் சின்ன சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் நம்ம சமூகத்து மாணவி இறந்து போயிட்டா, இவளுக்கு நியாயம் வேணும்னு போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன. இங்க பாருங்க, என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. நான் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. யாரா நீ? யார் நீ? இந்த கதையெல்லாம் நீங்க உருவாக்காதீங்க. அமைச்சர் போயிருக்கணும், காவல்துறை போயிருக்கணும், போன் பண்ணிருக்கணும், உளவுத்துறை பாத்திரம். நீங்க கதையை உருவாக்குறீங்க. கீழ்த்தரமான செயல்பாடுகள் தான் இந்த வன்முறைக்கு காரணம். ஒரு நிமிஷம் எடுத்துக்கங்க. அழுத்தம் திருத்தமாக இது என்னோட பிரைவேட் செல். இங்க நான் தான் கோர்ட்டு, ஜட்ஜு எல்லாமே. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாகலாம். எவ்வளவு சீக்கிரம் எவன் செத்தாலும் அடுத்தவன் இன்ஃபார்ம் பண்ணு. கீழ்த்தரமான நடவடிக்கை என்னன்னு சொல்லுங்க. நீங்க அந்த பெற்றோர்கள் போய் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? அந்த மாணவியோட அறையை காமிக்குங்கன்றாங்க. ஒண்ணு அது காமிக்கல. அந்த மாணவியோட கூட படித்த மாணவியுடன் சந்திக்கணும்ன்றாங்க. அதுக்கு அனுமதி தரல. அந்த சிசிடிவி கேமரா காட்சி கேட்கறாங்க. அதுக்கு அனுமதி தரல. கிராசிங் தி லிமிட்ஸ். இறக்குறேன். இன்னைக்கு ராத்திரியே 10 காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இறக்குறேன். ஏன் டியூஷன் என்ன எடுக்க போறாரா? அங்கிள் என்ன பார்த்து பேசுங்க. அந்த பெண்ணோட பெற்றோர் என்ன சிபிசிஐடி ஐஜியா? அது சீன் ஆஃப் கிரைம். ரூமை பிரிசர்வ் பண்ணணும், பொண்ணோட பேக்கை பிரிசர்வ் பண்ணணும். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காவல்துறை விசாரிச்சு முடிச்ச பிறகு இவங்க போய் போட்டோம். தப்பு. அவளுக்கு சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது. என்ன பார்த்து கை கால் நடுங்கிறவன்லாம் இன்னைக்கு கை தட்டி சிரிச்சாடுவ. அதுக்கு காரணம் யாரு? அந்த நாட்டாம குடும்பம். உடனே அந்த பெத்தவங்களை கூப்பிட்டு நம்பிக்கை தர மாதிரி, இதை பாருமா இப்படி நடந்திருக்கு, எங்களுக்கே மனசு வருத்தமா இருக்கு, கண்ணீரை சிந்திருந்தாங்கன்னா அந்த பெற்றோர்கள் பார்த்து கலங்கிருப்பாங்க, என்னடா இவங்களும் வருத்தப்படுறாங்களேன்னு. அப்படி எந்த சீனும் நடக்கல. அப்பவே படிச்சு சொன்ன உங்க அப்பா நம்பாதீங்க கேட்டீங்களா? இப்ப அனுபவிங்க. பள்ளி நிர்வாகத்தை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? சொல்றேன். ஏன்னா அது பிஜேபியோட தொடர்பு இருக்கு. சவுக்கு சங்கர் திசை மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் தடம் மாறிட்டாரு, சவுக்கு சங்கர் பிஜேபிக்கு ஆதரவா செயல்படுறாரு. டேய் உன்னை அடிக்க கூடாதுடா, கொல்லணும். ஒண்ணுனா அந்த பிள்ளையோட லைஃப் போறியா? அதுக்காக எப்படி அங்க அடிக்கணும்? எப்படி அடிக்க சொல்ற? சவுக்கு சங்கர் அந்த பள்ளி நிர்வாகத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக என்னென்ன விஷயங்கள் பேச வேண்டுமோ, என்னென்ன ஆயுதங்கள் தூக்க வேண்டுமோ, இது போன்ற வதந்திகள் பரப்ப வேண்டுமோ எல்லாமே செஞ்சிருக்கிறார். நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறீங்கடா? ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். பள்ளி நிர்வாகம் இப்படி பண்ணிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்க, ஆர்எஸ்எஸ் ஆளு, பிஜேபி ஆளு, இவ்வளவு சொல்றீங்க. எதுவுமே மறுக்கல. நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கே சுத்திட்டு இருக்க? மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. ஆஹா, ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. சொல்ல மாட்டேன் பிஜேபி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆர்எஸ்எஸ் ஷாக்கா அங்க ட்ரைனிங் நடக்குதுன்றத எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணி சும்மா மேலோட்டமா சொன்னீங்க. எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் நடத்துறான்றத விட அந்த என்ன பிஜேபி எம்பியா? இங்கேயே வேலை பாக்குற, பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே. போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா என்ன பேசுறீங்க நீங்க? அப்போ பிரச்சனை என்னன்னா சட்டத்தையும் தன்னுடைய பணபலத்தால வளைச்சிருக்காங்க இந்த கல்லூரி நிர்வாகம். டெக்னாலஜி. திமுக அரசின் கீழ் செயல்படும் காவல்துறை பிஜேபி ஆளுங்கன்னா தொடாதுன்றதுதான் முக்தார் சொல்ல வர்றாரா? பயமா எனக்கா? அதே மாதிரி ஹெச்ஆர்ஜா ஒருத்தர் நீதிமன்றத்தை அவமதிப்பா பேசாரு, ரொம்ப அவதூறா பேசாரு. அவரை யாரும் கைது செய்யவே இல்லை. வெறும் நீதிமன்றத்துக்கு போனாங்க, பண்ணாங்க, ஆனா கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற?
எஸ்.வி. சேகர் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து சொல்றாரு. அவர் காவல்துறை தேடுறாங்க, ஆனா காவல்துறை பாதுகாப்புடன் மற்ற விழாக்கு போறாங்க, பாஜக தலைவர் போயிட்டு வராங்க. என்ன எழவி அது? அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக இங்க பொங்கி எழுந்து இவ்வளவு வீரசூரமா பேசுறதுக்கு அடிப்படை காரணம் தான் ஆட்சி அதிகாரத்தில் மேல இருக்கிறோம், காவல்துறை எல்லாம் கட்டுக்கோப்புல இருக்குன்ற ஒரு நிலை இப்ப இருக்கா இல்லையா? கேவலம் இப்படி அரசியல் பண்ணி பொழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்லை கொண்டாந்து விட்டேடா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? அந்த 50 பஸ் கொளுத்துனது வந்து பரவாயில்ல, ஒரு உயிர் சேதம் இல்லாம அந்த வன்முறை கட்டுப்படுத்தி இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தூத்துக்குடியில இருந்து மாதிரி துப்பாக்கி சொல்லணும்னு சொல்றீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அவருடைய பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்காங்க, அதனால மக்கள் பொங்கி எழுந்தாங்க. நீங்க என்ன பண்ண குற்றச்சாட்டு அந்த நிர்வாகத்தை மீது சொல்லணும். ஆனா நீங்க வக்காலத்து வாங்குறீங்க. வாங்குறதா இருக்கட்டும், என்னங்கப்பா வக்காலத்து மட்டும் வாங்கல, பணமும் வாங்கிருக்கீங்க. இருந்துட்டு போதுங்க, என்னப்பா உங்ககிட்ட அதனாலதான் நீங்க கூவுறீங்க. இருக்கட்டும், வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். அதுவும் வித்தியாசமா கூவுறான்டா அவன். பொண்ணு வந்து ஒருத்தரை லவ் பண்ணான்ற விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அது நீங்க எப்படி ஏன் சொல்லக்கூடாதுன்றது நீங்க எப்படி சொல்றீங்க? செத்த பிறகு அந்த பொண்ணு பலமுறை போஸ்ட் மாடல் நீங்க தான் பண்றீங்க. எவ்வளவு கொச்சப்படுத்த முடியும் கொச்சப்படுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மாணவி இறந்துட்டாலே தற்கொலை பண்ணிட்டாலும் எல்லாரும் எமோஷனா பார்த்துனே இருக்காங்க. அந்த இடத்துல நிர்வாகத்துக்கு சாதகமாக டைவர்ட் பண்றீங்க. 17 வயசில் காதல் வர வேண்டும், அந்த பெண்ணுக்கு வந்திருக்கிறது. அது தொடர்பான தற்கொலை என்பதை நிறுவுவதற்காக தான் நான் சொன்னேன். இங்க ஒரு பெரிய கட்டை இருந்துச்சு, அதுக்கு நடு வகுட்டுல அடிச்சா ஓபன் ஆயிடும். அத போய் எதுக்கு ஓபன் பண்ணிட்டு எடுத்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஐயோ, நான் சிந்திக்கலப்பா. சவுக்கு சங்கரன் கல்வி நிர்வாகத்துக்கு எந்த அளவுக்கு வக்காலத்து வாங்க முடியுமோ, எந்த அளவுக்கு அந்த கல்வி நிர்வாகத்தை உத்தம புத்திரால காட்ட முடியுமோ அந்த வேலையை முழுமையா செஞ்சிருக்காரு. ஆமா, செய்வேன். என்ன மத்திய அரசு பின்னாடி இருக்கு, பாஜக பின்னாடி இருக்கிறாங்க, அதனால அந்த ஆணவம். மத்திய அரசு மட்டும் இல்ல, அமெரிக்க அரசே பின்னாடி இருக்கு. சேர்த்து சொல்லுங்க, ஏன் அமெரிக்க அரசு சொல்றீங்க? கிண்டலா பேசிட்டா இப்படி கிண்டலா பேசிட்டா உண்மையை நீத்து போயிடலாமா? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன என்னோட வீட்டு பக்கம் எல்லா விஷயத்தையும் பொறுமையா கையாண்ட சவுக்கு சங்கர் இந்த விஷயத்துல முந்திரி கொட்ட மாதிரி முந்தி வந்துட்டு இது தற்கொலை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். போங்கடா பிள்ளையோட்டிலே படிக்க வைங்கடா. ஏழ்மையான எளிமையான மக்களுக்கு ஆதரவா இருங்க, அதிகார வர்க்கத்திற்கு துணை போவாதீங்கன்ற. அது எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அவர்கள் பக்கம் தான் நான் நிற்பேன். பாஜக என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையை சவுக்கு சங்கர் ரொம்ப கச்சிதமா ரொம்ப நேர்த்தியா செய்து முடிக்கிறார். வாரம் 4 சூசை நடக்கதாங்க செய்யும். அவங்க ஏன் இதை எழுப்பலன்னா நீங்க அவங்க கிட்ட போய் கேட்கணும். நான் சொல்றேன், வாரம் நடக்கதான் செய்யும். அதுக்காக ஸ்டாலின் ஏன் கேட்கல, உளவுத்துறை ஏன் கேட்கல, உள்துறை ஏன் கேட்கலன்னு கேட்காதீங்கன்ற. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. கத்திரி வெயில என்ன கத்த விடாதலே. ரவுடித்தனம் யாருக்கு எதிராக நடந்தாலும் நான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கம் தான் இப்ப இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது பள்ளி நிர்வாகம். மக்கள் பண்றது ரவுடித்தனம்னா அந்த கல்வி நிர்வாகம் பண்றது அயோக்கியத்தனம் இல்லையா? இருந்துட்டு போகுது. என்ன அநியாயம் தான். எனக்கு நானே தான் முக்கியம். செத்து போன ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்தா இந்நேரம் இவங்க தான் கொளுத்திருப்பாங்க போய். அந்த ஸ்கூலு கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்துச்சுன்னா இல்ல முஸ்லீம் ஸ்கூலா இருந்துச்சுன்னா பிஜேபி காரன் தான் கொளுத்திருப்பாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி, கூட எத்தனை பேர் வரானுங்க? பாஜகவுடைய ஒரு தொடர்பு உள்ள ஒரு கல்லூரி போயிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் நன்கொடை கேட்பானா? அந்த ஊர்ல ஒரு பணக்கார ஸ்கூல் இருந்தா எல்லா கட்சிக்காரனும் போய் கேட்பான். விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் அப்படி கேட்க மாட்டான். அது பாஜக தெரிஞ்சா கிட்டவே போக மாட்டான். அண்ணாமலை கொஞ்ச நாள் அமைதியாக பேசாம ஏன் பேசன்னு பார்த்தா இப்ப தெரிஞ்சு எல்லாமே நீங்க பேசுங்கிறீங்கன்னு. இருக்கட்டுங்க, நியாயத்தை நான் பேசினா என்ன, அண்ணாமலை பேசினா என்ன? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டா அனுப்பிக்கிறது யாரு? அவன்ல போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. சரி, கள்ளக்குறிச்சி போயிட்டு விசாரணை பண்ணீங்களா எல்லா இடத்துலயும்? போனீங்களா? போய் ஃபர்ஸ்ட் நிறுத்தின உடனே சக்கரை கம்மியா ஒரு டீ சாப்பிட்டேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஜோக் இல்லையா? கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களே, என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க. நான் நடந்ததை சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், கள்ளக்குறிச்சி போனீங்களே, விசாரிச்சீங்களா போயிட்டு நேரடியாக? அப்படி கேட்கல. நீங்க அப்படி கேட்கல. சரி, கள்ளக்குறிச்சி போயிட்டு விசாரணை பண்ணீங்களா எல்லா இடத்துலயும்? செம்மையா நடிக்கிறடா. நிர்வாகத்தை சார்ந்தவங்களை மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. யாரு அந்த ஆசிரியர் வந்து கல்லூரி நிர்வாகத்தை சார்ந்தவர்னு எப்படி சொல்றீங்க? பள்ளியிலிருந்து நின்ற ஆசிரியர் கூட நான் பார்த்திருக்கலாம்ல. இந்த பள்ளியில் பணியாற்றி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் சிலரை சந்தித்தேன். மாட்டிக்கிட்டியா துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் கோயில்ல. பேஸ்
இப்ப எல்லா விஷயத்தையும் திமுக எதிராக நீங்க கையாள போறீங்க, ஆனா பாஜகவை சந்தோஷப்படுத்த போறீங்க. இது இப்போ சவுக்கு சங்கருடைய பாதை இதுதான், பயணம் இதுதான். பாஜக 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 ஆட்களுக்கு சாதகமாக பேசணும், அவங்களை காப்பாற்றணும், அவங்களுக்கு வக்காலத்து வாங்கணும். அண்ணா நீ எங்க ஆளுனா, நீ எங்க ஆளுனா. வருமானம் இல்லாம சவுக்கு சங்கர் பேச மாட்டாரு. ரைட்டு. வருமானத்தை ஈட்டிக்கிட்டாரு. இப்போ திமுக எதிராக பேசுறாரு. கரெக்டுங்களா? Right. இப்போ சவுக்கு சங்கருடைய வேலை பொழப்பு இதுதான். இருக்கட்டும். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி.